பொங்கல் கிளீனிங்ல அடுத்த கட்டமா சில்வர் பாத்திரத்துல கை வச்சாச்சு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கிறதால வியாழக்கிழமை மதியானமே சாப்பிட்ட கையோட விளக்கறதுக்கு உட்காந்துட்டேன். என்னதான் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே இந்த சில்வர்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுபிசுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. எடுத்து வாஷ் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா கழுவுறதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுக்கிட்டேன். சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை. இந்த பருப்பு ஐட்டமே காய வைக்கலான்னு பார்த்தேன். பட் வெயில் இல்லாததுனால அதெல்லாம் காய வைக்கல. இதை மட்டும் அப்படியே காய வச்சுட்டு உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இந்த ஷெல்ஃப் எல்லாமே இந்த பனிக்காலத்துக்கு வெள்ளை வெள்ளையாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சோப் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி விட்டுட்டேன். காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் திரும்பி அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு. இந்த ஸ்டாண்டு, உப்பு ஜாடி எல்லாமே நேற்று ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நேற்றே வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுருந்தேன். இன்றைக்கி எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி திரும்பி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் பொங்கல் க்ளீனிங் எப்படி போயிட்டுருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.